அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம ஆடி மாத பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ மிதுன ராசி மற்றும் மிதுனம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் எந்த விதமான நற்பலன்கள் மற்றும் பாதக பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நற்பலன்களை பார்ப்போம். காணொலியின் கடைசீட்டில் பாதக பலன்கள் என்னென்ன வரும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். காணொலியை முழுசா பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். காணொலிகளை போயிடுவோமா? ஆடி மாசத்துல என்ன நடக்கும்னு பார்த்துருவோமா? இந்த மிதுன ராசி மற்றும் மிதுனம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் எந்த விதமான நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னா பாருங்க. லக்னம் வலுப்பெறுகிறது. 11ஆம் அதிபதி அந்த இடத்துல உட்கார்றார். 11ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் உங்கள் லக்னத்து மேல உங்க தலை மேல உங்க ராசி மேல உட்கார்றார். அப்படிங்கிற பட்சத்துல தொட்டதெல்லாம் துலங்கும். உங்களுக்கு எப்படா சொல்ற? 11ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி தசா நடத்துகின்ற கிரகம், சுய ஜாதகத்தில் தசை நடத்துகின்ற கிரகம் நன்மையானதாக யோகமானதாக இருந்து விடும் பட்சத்தில் நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். தலைமை தாங்கும் தகுதி பண்பு உங்களை தேடி வரும். உடல் பலம் தெம்பு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். உங்கள் ஆசைகள் நிறைவேறும். உங்களுடைய குறிக்கோள்கள் நிறைவேறும். எதிரிகளை முழுமுற்றாக உங்கள் கைகளாலேயே அழிப்பீர்கள். கடனை அடைப்பதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். தசநாத கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா அத்தை மாமன் வர்க்கத்தார் உங்களை தேடி நன்மையை செய்வார்கள். வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்களில் வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருந்தா அதுல ஊதிய உயர்வு கிடைக்கும். இன்னும் நல்ல பேர் அதிகமாகும். அண்ணன் அக்கா பெரியப்பா போன்றவர்களால் ஆகச்சிறந்த நன்மைகள் உங்களை தேடி நன்மையை செய்வார்கள். மொத்தத்தில் உங்களுடைய ஆசைகள் குறிக்கோள்கள் அத்தனையும் நிறைவேறும். லக்னாதிபதி லக்னத்திலே ஆட்சி ஆகிறார். அப்போ உடல் பலம் தெம்பு கண்டிப்பா மேலோங்கும். அது மட்டுமல்ல, உங்களை பற்றியே நீங்கள் அறிந்து கொள்ளுதல். நம்ம இவ்வளவு நாள் வாழ்ந்ததே தப்பு, இனிமேல் இப்படிதான் வாழணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்படுகிறது இந்த ஆடி மாதத்தில் இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கு. உங்களுடைய தாயை நாடி செல்லும் சகல விதமான எதுக்காக உங்கள் தாயை நாடி செல்றீங்களோ அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். சொத்து பத்துக்கள் உங்களை தேடி வரும். ஆடு மாடு கன்றுகாலி மித்திரங்களால் உங்களுக்கு லாபம் உண்டாகும். வீடு வண்டி வாகன யோகங்கள் உங்களை தேடி வரும். அம்மா உங்களை நம்பித்தான் இருப்பாங்க. உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி அங்க வரும் பொழுது அப்போ அது சார்ந்த விஷயங்கள்ல தங்கு தடையின்றி கொடுக்கும். கட்டில் சுகம் தலையணை சுகம் மேலோங்கும். வீடு கட்டுறது, வீட்டை வாங்கிறது, நிலபுலன்களை வாங்கிறது, சொத்து சேர்க்கை உண்டாகிறது, ஆடை ஆபரண சேர்க்கைகள் உருவாகுதல் எல்லாமே உருவாகும். உங்களுக்கு கண்டிப்பா இந்த தசா நடத்துகின்ற கிரகம் நன்மையாக இருந்து விடும் பட்சத்தில் அத்தனையும் கிடைக்கும். 2ஆம் இடத்துல சூரியன் உட்கார்றாரு. அவர் யாருன்னா 3ஆம் அதிபதி. அப்போ குடும்பம் சார்ந்த சகல முயற்சிகளும் பலிதமாகும். உங்களுக்கு நிலம் வாங்கி விற்றல் இந்த தொழிலால் குடும்ப வருமானம் அதிகரிக்கும். நீங்கள் குடும்பத்திற்காக எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். அந்த முயற்சிகள் எல்லாமே ஆளுமை மிக்க முயற்சிகளாக மாறும். அந்த அளவுக்கு இருக்கும். இந்த ஐடி துறைகள், தகவல் தொழில்நுட்பம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனாலிசிஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வச்சு எந்த தொழில் பண்ணாலும் சரி, தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த செல்போன்ஸ் சார்ந்த எந்த தொழில் பண்ணாலும் சரி, இந்த தொழிலால் குடும்ப வருமானம் மேன்மேலும் அதிகரிக்கும். குடும்பமே இந்த தொழிலுக்கு துணை நிற்கும். உங்களுக்கு இவ்வளவு கிடைக்கும். குடும்ப சிக்கல்கள் எல்லாமே தீரும். அந்த சூரியனை கண்ட பனி போல் உங்கள் குடும்பம் சிக்கல்கள் எல்லாமே களையப்பட்டு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். அதற்கு உங்களுடைய முயற்சி மிக பலமான முயற்சியாக இருக்கும். பலிதமாகும் அந்த முயற்சி. அடுத்து 12ஆம் அதிபதி 3ல உட்கார்றாரு. அப்போ வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் சார்ந்த தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும். இங்க இருந்துகிட்டே ஒரு டாலர்ல சம்பாதிக்கிறது, வெளிநாட்டு பணத்தை வருமானத்தை ஈட்டுறது, இதுவும் நடக்கும். வெளிநாட்டுல நிலம் வாங்கி விற்றல் இதுவும் நடக்கும். அவர் 5ஆம் அதிபதியும் கூட. அப்போ
நிலம் வாங்கி விற்றல்ல ஒரு திருப்தி நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு காதல் மலரும். ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் லவ்வை சொல்றேன், காதலை சொல்றேன், என் விருப்பத்தை சொல்றேன், இந்த பிள்ளைகிட்ட சொல்றேன், இந்த பையன்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலங்காலமா நினைச்சிட்டு இருப்பாங்க. தைரியமா இந்த இந்த ஆடி மாசத்துல சொல்லிடுவீங்க. இந்த ஆடி மாசத்துல நிறைய கூழ் ஊத்துறாங்க இல்லையா, அப்போ கூட வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து கூழ் ஊற்றும் போது சொல்லிடுவீங்க. பாக்கெட்லேயே வச்சுட்டு இருப்பீங்க, எடுத்து எடுத்து பார்த்துட்டு உள்ளே வச்சுருப்பீங்க. இப்போ எடுத்து கொடுத்துருவீங்க, லவ் யூ அப்படின்ட்டு. அந்த மாதிரி எல்லாம் காமிக்குது. 5ஆம் அதிபதி 3ல வந்து உட்காரும்போது அப்போ என்ன, உங்களுடைய அரசாங்கம் சார்ந்த சகல முயற்சிகளும் பலிதமாகும். அரசு வேலைக்கு முயற்சி பண்ணியிருந்தாலும் சரி, அந்த முயற்சியும் பலிதமாகும். முயற்சி அப்படின்னு வந்துட்டாலே அதுல ஒரு திருப்தி இருக்கும். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணடா, ஏதோ ஒண்ணு சரி ஓகே, நல்ல திருப்தி மனசுக்கு கிடைச்சது அப்படின்ற அளவுக்கு நிச்சயமா இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். இன்னொரு விஷயம் சொல்லணுமா, தம்பி தங்கச்சி சித்தப்பா இவங்களால மன திருப்தி நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும். அது மட்டும் இல்ல, பாரம்பரிய சொத்துக்கள் இருக்கு பாத்தியா, அதுல பாக பிரிவினைகள், பங்கு பிரிப்பதில் பிரச்சனைகள், பங்காளி சண்டைகள், இது எல்லாமே உங்களுடைய சுய முயற்சியால் தீர்த்து வைப்பீர்கள். அதனால் மன திருப்தி நிச்சயமாக உண்டு. அடுத்து 4ஆம் இடம் வலுப்பெறுகிறது. இந்த செவ்வாய் பகவான் 11ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ வீடு சார்ந்த ஆசைகள் நிறைவேறும். வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, இது சார்ந்த ஆசைகள் நிறைவேறும். இந்த வீடு கட்டுறது சார்ந்த, அந்த வீட்டில் குடியேறது சார்ந்த எதிரிகள் அழிந்து போவார்கள். இந்த வீடு கட்டுறதுக்கு வாங்கிறதுக்கு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், வங்கி கடன் வந்து கிடைக்கும். நிலபலன்கள், சொத்து மேல கடன் இருந்துச்சுன்னா அந்த கடனை தீர்ப்பதற்கும் வழிவகை செய்யும். தசாபுத்தி நல்லா இருந்தா சரி. அம்மாவின் எதிரிகள் அழிந்து போவார்கள். அதாவது அம்மானாலே உங்க வீடு, அப்ப வீடு சார்ந்த, அம்மா சார்ந்த, சொத்து சார்ந்த, விவசாய நிலம் சார்ந்த, இது சார்ந்த எதிரிகள் அழிந்து போவார்கள். இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. 11ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சிருந்தவங்க 10 ஏக்கர் 20 ஏக்கர் தான் மூவ் ஆக முடியும். தசா நடத்துற கிரகம் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? ஏன்னா 11ஆம் அதிபதி மிகப்பெரிய லாபத்தை கொடுத்து விடும். மிகப்பெரிய சொத்துக்கள், தோட்டம், துறவுகள், வண்டி வாகனங்கள் எல்லாமே இந்த 11ஆம் அதிபதி கையில வச்சிருக்காரு. அப்போ இந்த கோடீஸ்வர யோகத்துக்கு அந்த தூண்டுகோலா இருக்கிற இடம் அந்த 11ஆம் இடம். அப்ப அந்த 11ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவானின் 4ஆம் பார்வை உங்களுடைய 4ஆம் வீட்டிற்கு விழுகிறது. அப்போ வீடு சார்ந்த ஆசைகள், குறிக்கோள்கள் எல்லாமே நிறைவேறும். அம்மாவோட ஆசைகளை நிறைவேற்றி வைப்பீங்க, அம்மா உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைப்பாங்க. விவசாயம் செழிக்கும், விவசாயம் லாபம் அதிகரிக்கும், எல்லாமே உண்டு. கட்டில் சுகம், தலையணை சுகம் அதிகரிக்கும், எல்லாமே உண்டு. அடுத்து 7ஆம் இடம் வலுப்பெறுகிறது. 7ஆம் இடத்தை யாரு பார்க்கறாருன்னா அதே செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வையார் பார்க்கிறார். அவர் 11ஆம் அதிபதி. கணவன் மனைவியால் அளப்பரிய இன்பம் உண்டு உங்களுக்கு. கணவன் மனைவி நீங்க நினைச்ச மாதிரி நடந்து கொள்வாங்க. அவங்களால பெரும் சந்தோஷம் நிச்சயமாக உண்டு. உங்களுக்காக பல தியாகங்களை செய்வார். பார்ட்னர்ஷிப் தொழிலுக்கு கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும், வங்கி கடன் கிடைக்கும், நண்பர்கள் உங்களுக்கு கடன் கொடுப்பார்கள், உதவி, எந்த உதவி கேட்டாலும் செய்வார்கள். நண்பர்களால் உங்களுடைய கடன் தொல்லைகள் தீர்வதற்கான வாய்ப்புண்டு. மனைவி கணவனாலும் உங்களுடைய கடன் தொல்லைகள் தீர்வதற்கான ஒரு வாய்ப்புண்டு. ஐடியா கொடுப்பாங்க, இல்லை உதவி பண்ணுவாங்க. இதெல்லாமே உண்டு. நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். புதிய பார்ட்னர்ஷிப் தொழில் தொடங்கவும் வழிவகை செய்கிறது. கணவனால், மனைவியால், நண்பர்களால் உங்களுக்கு சொத்து சேர்க்கை நிச்சயமாக உண்டு. யார் யாரெல்லாம் 2வது குழந்தைக்கு காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கும் அது வந்து பலிதமாகும். 2வது குழந்தை கிடைக்கும். உங்களுடைய கணவனுக்கும் மனைவிக்கும் உங்களுடைய தாய்க்கும் உள்ள கருத்து முரண்பாடுகள் நிச்சயமாக மாறும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உங்கள் கணவன் அல்லது மனைவியால் உங்களுக்கு கிடைக்கும். சிறுவாடு எப்பயும் இருந்துகிட்டே இருக்கும். வீடு சிவகடாட்சத்துடன் திகழும் உங்களுடைய வீடு. 8ஆம் இடத்தை சூரியன் பார்க்கிறார். எங்க 2ஆம் இடத்துல உட்கார்ந்தா 8ஆம் இடத்தை பார்த்தாவன ஒரு 3ஆம் அதிபதி. உங்களுடைய வெளியில் தெரியாத சகல விதமான முயற்சிகளும் பலிதமாகும். அதுதான் இந்த ஹைலைட். இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு பர்டிகுலரா இந்த ஆடி மாசம் பிறந்துட்டாலே உங்களுக்கு வந்து எப்பயுமே பாருங்க, இந்த ஆடி மாசம் பிறந்துட்டாலே தசா நடத்துகின்ற கிரகம் நன்மையாக இருந்து விடும் பட்சத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளப்பரிய நன்மைகள் திடீர் அதிர்ஷ்டத்தால் உருவாகும். எதிர்பார்க்காம நடக்கும்.
எதிர்பார்க்காம நடக்கும். சூரியன் வந்து அங்க உட்கார்ந்தாலே 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு லக்னத்துக்கு. அப்போ குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்து 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அவர் 3ஆம் அதிபதி கூட. வெளியில் தெரியாத முயற்சிகள், பரிவர்த்தனைகள், தொழில்கள் மிக பலமானதாக மாறும். நல்ல லாபம் கிடைக்கும். உங்களுடைய பரிவர்த்தனைகள் யாருக்குமே தெரியாது. அவ்வளோ தூரத்துக்கு வந்து வச்சிருப்பீங்க, ஆனா யாருக்குமே தெரியாது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமாக தான் இருக்கும். மேன்மேலும் அந்த ரகசியம் காக்கப்படும். அதுதான் இருக்கிற முக்கியமான விஷயம். 8ஆம் பார்வை செவ்வாய் பகவான் அந்த இடத்த பார்க்கிறாரு. செவ்வாய் பார்த்தா சொல்லவே தேவையில்லை. வெளியில தெரியாம அவ்வளவு ஒர்க் பண்ணுவீங்க நீங்க. அப்போ மறைமுகமான சகல விதமான தொடர்புகளும் அதிகரிக்கும். உங்களுக்கு தசா நடத்துற கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா மறைமுகமான வெளியில் தெரியாத உறவுகள் தசாபுத்தி செயலில் மாட்டிப்பீங்க. தசா நடத்துற கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா மாட்ட மாட்டீங்க. இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகும். அடகு வைத்த அசையா சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் சார்ந்த இடங்களுக்கு இங்கிருந்து சென்று வேலை தேடி வேலையில் அமர்ந்து மிக ஆளுமை மிக்க மனிதராக வலம் வர வைக்கும் உங்களை. அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்ஷன் காட்டுது. 8ஆம் இடம் வலுப்பெறும் பொழுது திடீர் அதிர்ஷ்டத்துக்கு வலுவகுக்கும். 6ஆம் இடமும் சேரும் பொழுது 2ஆம் நம்பர் ஒர்க்கு எல்லாமே உயிர் பெற்றுவிடும், உயிர் தெழும். அப்போ உங்களுக்கு தசா நடத்துற கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 10 ரூபா போட்டீங்கன்னா 10 லட்ச ரூபா வர அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக காமிக்கும், தூக்கி நிறுத்தும். வீட்டில் தொலைந்த பொருட்கள் ஆவணங்கள் மீண்டும் கிடைக்கும். இந்த பத்திரம் சார்ந்த பேப்பர்ஸ் எல்லாமே, ஒப்பந்தம் சார்ந்த பேப்பர்ஸ் எல்லாமே தொலைஞ்சு போயிருந்தா மீண்டும் கிடைக்கும். அதே மாதிரி அண்ணன் அக்கா பெரியப்பா போன்றவர்களை பற்றி இவ்வளவு நாள் தெரியாத ரகசியங்கள் தெரிய வரும். வேலை செய்வோருக்கு புதுசா தோணும், புதுசா ப்ரொமோட் பண்ணுவீங்க. வேலையில வந்து புதிய தொழில்நுட்பத்தை உட்புகுத்தி வெற்றி பெற வைக்கும். உட்டா 9ஆம் இடம் வலுப்பெறுகிறது. சுக்கிரன் பார்க்கிறாரு 9ஆம் இடத்தை. சுக்கிரன் யாருன்னா 12ஆம் இடம். அப்போ வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் சார்ந்த தொழில வந்து வெற்றி பெறுவீர்கள். வேலையற்றவர்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்களில் வேலை கிடைக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் போறதுல தங்கு தடைகள் இருக்கும் பட்சத்தில் உடைபட்டு படிப்பு சார்ந்த விஷயங்களும் வெற்றியை கொடுத்துவிடும். அது என்னவோ தெரியலைங்க. இந்த மிதுன ராசி மிதுன பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாசம் ஃபுல்லா அப்பா ஞாபகமாகவே இருக்குது. இது வந்து வரும், அப்பா ஞாபகமா இருக்கும். இல்லைன்னா சிவன் மேலேயே அளவுக்கு அதிகமாக ஈடுபாடு போயிட்டு இருக்குது. இது நடக்கும். ஏன்னா 9ஆம் இடத்தை சிவ அர்ச்சனைங்கிறார் ஜாதக பாரிஜாதம் சொல்லுது. அப்போ சிவன் கோயில்ல கால் வைக்கிறது, சிவன் மேல ஈடுபாடு அதிகரிக்கிறது, பார்த்தாலே அந்த லிங்கத்தை பார்த்தாலே புல்லரிச்சு போறது, இது எல்லாமே இந்த ஆடி மாசத்துல உங்களுக்கு நடக்கும். ஏன்னா ஆடி மாசத்துல கூழ் ஊத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஆத்தால பார்த்து கும்பிடணும்னு சொல்லுது. சிவன் மேலன்ட்டு உனக்கு அப்படிதான் வருது. ஏன்னா 5ஆம் அதிபதி மனசு ஸ்தானாதிபதி. நீ உண்மையாலுமே இன்னும் சொல்ல போனா இங்கிருந்து கேதார்நாத் போய் சிவனை கும்பிட்டுட்டு வர்றது, அந்த பக்கம் இமயமலை போய் சிவனை கும்பிட்டுட்டு வர்றது, இல்லை ராமேஸ்வரம் போய் ராமநாத சாமியை சிவனை பார்த்துட்டு வர்றது, இது எல்லாமே நடக்கலாம். நடந்தாலும் நடக்கலாம். நீண்ட தூர பிரயாணங்கள், பக்தி மார்க்க பயணங்கள் இன்பத்தை தரும். தான தர்மம் செய்து மகிழக்கூடிய காலகட்டமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு திகழ்கிறது. யார் யாரெல்லாம் 2வது திருமணத்திற்கு காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கும் வழிவகை செய்கிறது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்துல பிறந்த உங்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் இவ்வளவு நற்பலன்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறது. இந்த கோச்சார கிரகங்கள் மிதுன ராசி மிதுன லக்னத்துல பிறந்துட்டாலே இந்த ஆடி மாசத்துல வந்து இவ்வளவு நற்பலன் கிடைச்சிருமா? வாய்ப்பு இல்லை ராசா. தசை நடத்துற கிரகம் நல்லா இருந்தா தான் கிடைக்கும், இல்லை கிடைக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ என்னென்ன கெடுபலன்கள் வருதுன்னு பார்ப்போமா. இந்த கெடுபலன்கள் கூட தசை நடத்தும் கிரகம் நன்மையானதாக யோகமானதாக உங்கள் சுயஜாதகத்தில் இருந்து விடும் பட்சத்தில் இந்த கெடுபலன்கள் நான் இப்போ சொல்ற பாருங்க, கெட்ட பலன்கள் இதெல்லாம் பக்கம் கூட வராது. ஆனால் தசா நடத்துகிற கிரகம் சரியில்லாமல் போனால் வரும். தசா நடத்துகிற கிரகம் சரியில்லாமல் போய் அதன் அதிதேவதையை நீங்கள் வணங்கி சுபத்துவப்படுத்தாமல் இருந்தாலும் இந்த கெடுபலன்கள் உங்களை வந்தடையும். அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிற மாதிரி ஆகும்.
அப்பாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஆகும். உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லைன்னா அவர் வந்து விரயம் பண்ணிடுவார். ஒரு பெரிய தொகையோ ஒரு பெரிய சொத்தையோ நிச்சயமாக உங்ககிட்ட இருந்து உங்கள் பார்வையில் அது விரயமாக தெரியும். கண்டிப்பாக விரயம் பண்ணி விட்டுருவார். கவனமாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஏமாந்தா உங்களை ஏமாத்திடுவாங்க. உங்கள் எதிரிகள் வந்து உங்கள் பின்னாடியே குழிப்பறிப்பாங்க. உங்கள் எதிரிகள் உங்கள் பின்னாடியே குழிப்பறிப்பாங்க. உங்களுக்கு தெரியாது. தசா நடத்துகிற கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. தசா நடத்துகிற கிரகம் நன்மை இல்லாமல் தசை நடந்துச்சுன்னா கண்டுபிடிக்கவே முடியாது. கண்டிப்பாக பின்னாடி குழி தோண்டி உங்களை தள்ளி விட்டுருவான், அவமானப்படுத்துவான். எதிரிகள் வந்து அதிகமாகும். 8, 6, 2 சம்மந்தப்படுது. அப்போ என்ன நடக்குது? பழிபாவத்தை சுமத்தல் நடக்கும். கவனமாக இருக்கணும். ஹீட்டால மர்மஸ்தானத்தில் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் கவனமாக இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வந்து அதிகமாகும். இந்த கடன் வாங்கி சொத்து வாங்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடனை வந்து அடைக்க முடியாது. அதே மாதிரி கடன் வாங்கி சொத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த ஏதாவது இஎம்ஐ போட்டு ஏதாவது பண்ணுற மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா, அது கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும். இல்லைன்னா யாருக்கிட்டேனா ஜாமீன் போட்டு மாட்டிக்கிற மாதிரி நடக்கும். உங்களுக்கே வந்து புரியாது சில நேரத்தில். கரெக்டான டிசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் என்னை விட்டு போகணும்னா பெருமாள் தான் மெயின். புதன்கிழமை ஆச்சுன்னா பெருமாளை வணங்கிடணும். அப்போ தான் நீங்கள் வந்து வலுவான ஆத்மாவாக மாறுவீர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த மிதுன லக்னத்துக்கு பொறுத்தவரை அப்படியே சனி பகவானுக்கு சனிக்கிழமை ஆச்சுன்னா ஒரு எல்லை தீபம் போட்டு விட்டீர்கள் என்றால் உங்களை வீழ்த்துவதற்கு இன்னொருவர் பிறந்துதான் வர வேண்டும். தமிழஞ்சங்களே, அன்பு தமிழஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.